இந்தியன் நேவியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி அதிகாரி வேலையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 56,000 வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கிற போதே உங்களுக்கு இவ்வளோ ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்தியன் நேவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக அதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்துடுவீங்க. அப்படி இல்லைனா www.jointindiannavy.government.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிடலாம். இப்படி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வர்ஜனில் இதில் வந்து எஸ்எஸ்சி என்ட்ரிக்காக ஜனவரி 2026க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் பேட்ச்க்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட்னு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதே இந்தியன் நேவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்வீஸின் கமிஷன் ஆஃபீஸர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ட்ரி வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஜனவரி 2026 ST26 கோர்ஸ்க்கான பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 8 பிப்ரவரி 2025லேருந்து 25 பிப்ரவரி 2025 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எலிஜிபிள் கேட்டகிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்மேரிடு கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஷார்ட் சர்வீஸ் அதாவது எஸ்எஸ்சி கோர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயில் அண்ட் ஃபீமேல் வந்து 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த டேபிளேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் ஹைட்ரோ குவாடருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக்கு என்ன டிகிரி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித் 60% மினிமம் மார்க் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான டோட்டல் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 60 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு பைலட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா 26 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் நேவல் ஏர் ஆப்ரேட்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் உங்களுக்கு இதுக்கான எஜுகேஷன் அண்ட் இந்த 3த்துக்கு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கு எனி டிகிரி டிப்ளமோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் லெவலில் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் மினிமம் என்ன கேட்டிருக்காங்கன்னா மெயினாக வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10th அண்ட் +2ல் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 60% உங்களுக்கு வந்து மார்க் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் தான். அண்ட் லாஜிஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஇ பிடெக்கு அல்லது எம்பிஏ அல்லது பிஎஸ்சி பிகாமு பிஎஸ்சி ஐடிஐ பிஜி டிப்ளமோ அண்ட் ஃபினான்ஸு லாஜிஸ்டிக்கு அண்ட் எம்சிஏ எம்எஸ்சி ஐடிஐ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஜிஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 28 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 28 வேக்கன்சி வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. உமன் அதாவது மேல் அண்டு ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மேலுக்கு எவ்வளோ ஃபீமேலுக்கு எவ்வளோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60% டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 60% எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்லையோ அல்லது எம்எஸ்சி ஃபிசிக்ஸ்லையோ அல்லது எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிலையோ நீங்கள் எடுத்திருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 7 வேக்கன்சி எம்எஸ்சிக்கு அண்டு பிஇ பிடெக் வந்து பார்த்திங்கன்னா 8 வேக்கன்சி இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் 17.25லேருந்து 24 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச் ஜென்ரல் சர்வீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜிஎஸ்ன்னா ஜென்ரல் சர்வீஸ்ன்றது அர்த்தம். அந்த பிஇ பிடெக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 60% உங்களுக்கு வந்து மார்க் இருக்கணும். பிஇ பிடெக்கில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டெல்லாம் உங்களுக்கு எடுக்க போகிறோம் அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் மெஷினிஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டலாக 38 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் எலக்ட்ரிஷியன், அதாவது எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சு ஜென்ரல் சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிஇ பிடெக்கில் மினிமம் 60% உங்களுக்கு மார்க் இருக்கணும். இதில் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் டெலிகம்யூனிகேஷன், பவர் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நேவல் கண்ட்ரோலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஇ பிடெக்கில் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி, ஷிப் டெக்னாலஜி இருந்தாலும் சரி, அண்ட் ஷிப் டிசைனிங் அண்ட் ஆர்ச்சரிஸ், இந்த நேவர் ஆர்ச்சரிஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன ட்ரம்ப் கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்கிற இந்த 2 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி பேராவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி வந்து உங்களுக்கு இன்க்ளூடாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 வேக்கன்சி மட்டும் உங்களுக்கு ஆர்மியில் வந்து சேர்த்துருவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயில் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எக்ஸும் அண்ட் ஜிஎஸ்சி இன்ஜினியரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சிருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது. டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெனிஃபிட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்சிசி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்க்கோட பெனிஃபிட்டும் வந்து இருக்கும். அதாவது ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டுக்கு வந்து என்சிசி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா 2023க்கு அவங்கள விட்டுட்டு மீதி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் தரப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கை டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து பிஇ பிடெக் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி எம்இஏ எம்சிஏ இந்த மாதிரி முடிச்சிருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுடைய மார்க்கை டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வேலை இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட், அதாவது எஸ்எஸ்பி இன்டர்வியூ மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங்கில் இருக்கிற போதே உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கும், என்னென்ன சேலரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங்கில் இருக்கிற போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி ஆஃபீஸர் லெவலில் தான் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் முடிஞ்ச உடனே அண்ட் லெப்டினன்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பொசிஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க, அதில் போனாலும் சரி, அப்படி இல்லைன்னா jointindiannavy.government.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலும் போதும், இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து கொடுத்துருப்பாங்க வாட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் எஸ்எஸ்சி என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே நோட்டிஃபிகேஷன் தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தனியாகவும் அப்ளை பண்ணுற லிங்க் தனியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். இன்னும் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளை பண்ணுற லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளை பண்ணுற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக உங்களுக்கு லாகின் பண்ணுற பேஜுக்கு போயிடும். சரிங்களா? நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இதுக்கு எப்படி அப்ளை பண்ண தெரியாமல் இருந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? கம்ப்ளீட் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஸ்டேட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு இருக்கிறவங்க வந்து தமிழ்நாடு அப்படின்றத நீங்கள் கொடுத்தாவே போதும். இந்த மாதிரி இவங்க வந்து கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா வந்து என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக லாகின்றதை கொடுத்துக்கலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.